கதை அப்படிங்கிறது இவ்வளவுதானா, இதை தாண்டி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்ம சொல்ல 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 கேட்க 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 நம்மளுடைய ஆழ் மனசுல அது அசராம போய் உட்காருது. என்ன விஷயத்த நாம காதால கேட்கிறோமோ அது நம்ம வாயால மறுபடியும் 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 எல்லோருக்கும் பகிர்ந்து சொல்லும் போது நம்மளுடைய மூளைக்கு அது போய் சேருது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். கதைகளை என்னைக்குமே சொல்றதை விட காட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டோன்ட் டெல் த ஸ்டோரிஸ், ஷோ தெம் அப்படின்னு. கதைகளுக்கு முக்கியம் நம்ம வாயால படபட படபடன்னு சொல்றது மட்டும் இல்லை, நம்மளுடைய உடல் மொழி, நம்மளுடைய கண் அசைவு, இது எல்லாத்தாலையும் உணர்வு பூர்வமா அந்த கதையை குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் போய் சொல்லும்போது கதையும் வளருது, கதையோட நாமும் வளர்றோம்.